இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இது 11th ஆகஸ்ட் சண்டே விலாகு. சண்டே ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே ஒரு 4 o'clock இருக்கும் ஈவினிங். நானும் நவியும் டெரஸ்க்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே மாடியில் நின்றுட்டு வந்தோம். அதில் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. டெரஸில் நான் நிறைய செடி வளர்க்குறேன், அதுலேருந்து எடுத்த கிளிப்பிங் தான் இது. நான் அதுக்கு வளர்க்குறது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் தண்ணியும் ஊற்றுவேன். அதில் டேபிள் ரோஸ் செடி, பர்பிள் கலர் ரோஸ் செடி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதே மாதிரி இருக்கும். அதாவது அதை சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. ஆலோவேரா செடி, அதுக்கப்புறம் நார்மலாக நிறைய கிராஸ் செடிகளும் இருக்குது. நானும் நவியும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு அடை தான் செய்ய போகிறேன். அதனால் அடைக்கு ஊற வைக்க போகிறேன். இன்றைக்கி வீட்டில் இருந்த மீதி பருப்பெல்லாம் போட்டு தான் அடை செய்ய போகிறேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, கொஞ்சம் பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டாச்சு, ஊற வச்சிட்டேன். இதை 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நான் இதுக்கு தேவையான சிகப்பு மிளகா ஒரு 15லேருந்து 18 வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். 2 வேளைக்கு செய்கிறதுனால இந்த அளவு மிளகா எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரில் 2 ரவுண்டாக ஓட்டி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகா, கொஞ்சம் அரிசி எல்லாத்தையும் போட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி எடுத்துக்கிறேன். இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அடுத்த ரவுண்டு போட்டுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோல்டு இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியல சரியா. ஸோ நான் செகண்ட் ரவுண்டு போடும்போது நிறைய கருவேப்பிலையும் அதோட போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்தா நவி சாப்பிடவே மாட்டேங்கிறேன். அதனால் நான் கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். அதோட பெருங்காயத்துண்டு, உப்பு இதையும் போட்டுக்கலாம். இஞ்சி இருந்ததுன்னா இஞ்சியும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி இல்லை, அதனால நீங்கள் போடணும். இப்போ செகண்ட் ரவுண்டும் அரைச்சி இதுவும் நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாவையும் இதோட கொட்டி 2 மாவையும் நல்லா கலந்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் அளவு அதிகமாக போட்டதுனால க்ரீன் கலராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நறுக்கி போட்டுக்கோங்க, தேவையான அளவு மட்டும். இப்போ அடைக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கறதே வெங்காயம் தான். நான் பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். இதை நல்லா துண்டு துண்டாக நறுக்கி இதோட சேர்க்க போகிறேன். சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆல்ரெடி நான் சிவப்பு மிளகா அதிகமாக போட்டதுனால பச்சை மிளகா போடலை. காரத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். என்னடா இவன் அடிக்கடி அடையே செய்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் அடைன்னா ரொம்ப பிடிக்கும் 3 பேருக்குமே. ஈஸியாகவும் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். வெங்காயம் நறுக்கியாச்சு. இது எல்லாத்தையும் இந்த மாவில் போட்டு நல்லா கிண்டிடலாம். இது நான் 2 வேளைக்கு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஒரு வேளைக்கு நான் எடுத்து வச்சுருவேன் அடுத்த நாள் காலையிலக்கு. கைப்படாததுனால அது புளிக்காது, நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இங்கே இருக்க மாவை நான் யூஸ் பண்ணிப்பேன் இன்றைக்கி. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுட்டு கொஞ்சம் கல் சூடானதுக்கப்புறம் 2 விதமாக செய்யலாம். ஒன்று தட்டலாம், இல்லை தோசை மாதிரி ஊற்றலாம். இன்றைக்கே நான் தோசை தான் ஊற்ற போகிறேன். இது கொஞ்சம் முருகலாக வர்றதுனால நவிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கிறிஸ்பியான அடை ஒரு சைடு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இன்னொரு சைடும் வெந்துடும். இதுக்கு சைடிஷ் எதுவும் தேவையில்லை, எல்லா மசாலாவும் போட்டு அரைச்சிட்டதுனால. உங்களுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஸோ மொறுமொறுப்பான அடை ரெடி ஆகிடுச்சு. நவி இன்றைக்கி நைட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.